அனைவருக்கும் வணக்கம். 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் மாற்றி அமைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, இயற்கையிலே சனியின் ஆளுமையில் பிறந்த 8, 17, 26 ஆகிய தேதிகளில் கொண்டவர்கள் எதை செய்தாலும் நீதியும் நேர்மையும் தவறாது செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பெயர் புகழை மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக 2025 தாமாகவே அமைய போகிறது. அது மட்டுமல்லாது 2025இல் உள்ள இந்த 4 எண்களையும் கூட்டும் போது கூட்டுத்தொகையானது 9 என கிடைக்கிறது. 2 கூட்டல் 0 கூட்டல் 2 கூட்டல் 5 என 4 எண்களையும் கூட்டும் போது 9 என கிடைக்கிறதுங்க. அதாவது 2 சந்திரன் 1 புதன், இதை கூட்டினால் செவ்வாயின் சாராம்சமானது வெளிப்படுகிறது. இந்த வருடம் செவ்வாயின் ஆளுமை நிறைந்த ஒரு வருடமாக பார்க்கப்படுகிறது. பூமிக்காரகன், மங்களக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆளுமை நிறைந்த ஆண்டாக 2025 அமையக்கூடிய இந்த வேலை என்பது அற்புதமாக அனைத்து விதமான பணிகளையும் விரைவாகவும் துல்லியமாகவும் தவறில்லாமல் நீதி தவறாமல் செய்து முடிப்பதற்கான நிறைவான நல்ல வாய்ப்புகள் 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அமோகமாக கைகூடக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில பல நல்ல வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதுமே நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான சிக்கல்களை சந்தித்தாலும் கூட நீதி தவறாமல் நடுநிலையுடன் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்களை கூட தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தாமாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான யோகத்தை செவ்வாயின் ஆளுமை கொண்ட இந்த வருடமானது உருவாக்கி கொடுக்கிறது. குறிப்பாக இந்த வருடத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்றே சொல்லிவிடலாங்க. பண வரவு என்பது சற்று செலவை காட்டிலும் உயர்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. எனவே சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகும். சனியின் ஆதிக்கம் கொண்ட 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்த திருமண வயது வந்த ஆண் பெண் என இருவருக்குமே நல்ல திருமண பாக்கியம் மிக சிறப்பாக உண்டுங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ அல்லது காதல் திருமணமோ கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய முதலீடுகள் போன்றவற்றை பெருக்குவதற்கான யோகம் நிறைவாக இந்த 2025ஆம் ஆண்டு அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் பகிர்ந்து கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. தேவையற்ற வீண் விரைய ஆடம்பர செலவுகள் உள்ளிட்ட பல செலவுகள் கட்டுக்குள் வருவதால் அற்புதமான காலகட்டமாக 2025ஆம் ஆண்டு அமைய போகிறதுங்க. ஏனென்றால் உங்களுடைய எண்ணம் ஆசை அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் அவற்றை திட்டம் வகுத்து சரியான முறையில் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் வெற்றிகரமாக உங்களது விருப்பம் நிறைவேறுவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உங்களுடைய வேலை ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி நிறைவாக கிடைக்குங்க. அதே சமயம் வெளிநாடு செல்லவில்லை என்றாலும் கூட வெளிநாட்டிற்கு சென்றால் எவ்வளவு வருவாயை பெருக்க முடியுமோ அதுபோன்று
இங்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருந்து பணியாற்றினாலும் அந்த அளவுக்கு ஊதியத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்க போகிறது 2025. எனவே 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக நல்ல மாறுதல்கள் நிறைவாக உண்டு. வேலை இழந்தாலும் அதைவிட சிறப்பான வேலையில் இணைவதற்கான நல்ல யோகம் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது. விருப்பம் இல்லை என்றாலும் கூட நிரந்தர வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சங்கடங்கள் களைந்து செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. படிப்படியாக லாபம் உயரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2025 ஆண்டு அமைய போகிறதுங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் மற்றும் புதிதாக ஈடுபடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தடை இல்லாமல் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த 2025 ஆண்டில் எதிர்பார்த்தபடி கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகிறதுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான முன்னேற்றங்களை நிறைவாக பெற முடியுங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் என்ற சில சாதகமற்ற நிகழ்வுகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த 2025 அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் உறுதியாக நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எடுத்த காரியம் அனைத்திலும் கனக்கச்சிதமாக முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். மன நிறைவுடன் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளலாம். மற்ற துறைகளை காட்டிலும் சற்று அதிக டிமாண்ட் ஏற்படக்கூடிய ஒரு துறையாக நிச்சயம் விவசாயத்துறை அமைய போகிறது. இது சார்ந்த படிப்புகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தும் தாமாகவே கனக்கச்சிதமாக நடைபெறும். 8 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு ஆசை எதுவும் இல்லை என்றாலும் கூட நிரந்தர வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான யோகம் தாமாக உருவாகிறது. 17 என்ற தேதியில் பிறந்தவர்கள் சூரியன் மற்றும் கேதுவின் சாராம்சத்தை இணைத்து சனியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. 26 என்ற தேதியில் பிறந்தவர்கள் சந்திரன் மற்றும் சுக்கிரனை இணைத்திருப்பதால் சுபகோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் செல்வ செழிப்பு உயரக்கூடிய வகையில் தாமாக பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த ஆண்டாக இந்த 2025 அமைய போகிறது. மேலும் இந்த 2025 ஆண்டை சிறந்த ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக 8, 17 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை தானாக விலகி நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 ஆண்டு நிச்சயம் இப்படிதான் அமையும்.